இந்தியன் 2 சேனாதிபதி தாத்தா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல ரிட்டர்ன் ஆனா எப்படி அவரோட காலகட்டத்துல லஞ்சம் வாங்குறவங்களை பழி வாங்கினாரோ இப்ப 2K கரண்ட் ஜெனரேஷன்ல அவர் திரும்ப வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இந்த இந்தியன் 2 படம். பட் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜ். ஒருத்தனுக்கு ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், சொல்லி கேட்காதவன என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லதுதானே சொல்றோம். எத்தனை தடவை சொன்ன என்ன, கேட்கற வரைக்கும் சொல்லுங்க. கம்மிங் பேக் டு இந்தியன் 2, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரவி வர்மனை பத்தி தான் நான் சொல்லணும். டிஓபி ரவி ரொம்ப திறமையான சினிமோட்டோகிராஃபர், எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்டிங் சில ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா மூவிங்லே மனுஷன் இதை எப்படி ஜிம்மி போட்டு இல்ல கையிலேயே தூக்கிட்டா எப்படி இப்படி ஒரு ஷாட்டை இமேஜின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த இந்தியன் 2ல பண்ணியிருக்காரு. நான் ரவி கிட்ட சொல்லுவேன், ரவி தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா, ஃப்ரீடம் ஃபைட்டர் நீங்களும் ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு. அவர் புரியாம என்ன வர்மம் அப்படின்னு, ஒளி வர்மம் ஒன்று போடுங்க அப்படின்னு. உடனே டக்குன்னு ஒரு சார்ஜ் ஆகி வேற மாதிரி ஒரு லைட்டிங்லாம் பண்ணி அந்த ஷாட் அசைத்துருவாரு. அப்ப நான் சொல்லுவேன், இது ஒளி வர்மம் இல்ல, இது ரவி வர்மம் அப்படின்னு. படம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ரவி வர்மன் தான். இவரு கேமரால ஒரு வேலை பார்த்தாருன்னா எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், எடிட்டிங்ல ஸ்ரீகர் பிரசாத் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா எடிட் பேட்டர்னை ட்ரை பண்ணி கதை எங்கெங்கெல்லாம் ஸ்லோ ஆகுதோ அந்த இடத்துல எடிட் மூலியமா ஆடியன்ஸுக்கு அந்த ஸ்லோ பேட்டர்ன் தெரியக்கூடாத மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு எடிட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒரு எடிட் அப்ரோச்ல நீங்க ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏதோ ஒரு 2-3 விஷயம் நீங்க கத்துக்கலாம். ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும், வாய்க்குள்ளே பேசுவோம். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது அந்த சோலை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதை சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. அது காரணம் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் தான். அவரை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கச்சிதம் அப்படின்னு சொல்லணும். மூணாவது, இந்த படத்தோட சிஜிஐ. இந்த ஸ்டோரிக்கு இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையா, கிராண்டியர் முக்கியமா முதல்ல ஒரு படத்துக்கு அப்படின்லாம் யோசிக்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி நிறைய பேர் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிஜிஐ இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அதுக்கு காமிக் ஆர்ட் நடிச்சு ஸ்டோரி போர்ட் டெவலப் பண்ணி சங்கரோட விஷனை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா இது சிஜிஐ தானே, விஎஃப்எக்ஸ் தானே அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்க்ன்றது படத்துல தெரியக்கூடாது, தனியா பிரிச்சு தெரியக்கூடாது. அப்படி தத்ரூபமா சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்ரீனிவாஸ் மோகன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் கூட விஎஃப்எக்ஸ்லயும் சிஜிஐலையும் காட்டலுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்டோட இமேஜினேஷனுக்கு சிஜிஐயும் விஎஃப்எக்ஸும் ரொம்ப பக்கபலமா ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு டைரக்டர் சங்கர் செலக்ட் பண்ண செட் லொகேஷன் அண்ட் அது எப்படி விஷுவலா காட்டணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷன் சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு காஷ்மீர்ல போய் அரெஸ்ட் பண்ற சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அந்த விஷயத்திலயுமே நான் எப்படி நான் கிராண்ட்னஸை காட்டுறேன் அப்படிங்கிற அந்த விஷன் சூப்பரா இந்த படத்துல விஷுவலைஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது சீனுக்கு சீன் சினிமோட்டோகிராஃபி பிரம்மாண்டம், விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ இது மட்டுமே திருப்பி ஓடிட்டு இருக்கும். இந்த 3 விஷயத்தை தாண்டி இந்த படத்தை பார்க்க வைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது அனிருத்தோட மியூசிக். அதாவது இந்த படம் சாங்ஸ் இந்த படத்துக்கு தேவையா அப்படிங்கிற டாபிக்குள்ள நான் போல. பட் ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே ஒரு சீனை எலிவேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ படங்கள் பார்த்திருக்கோம். இந்த படத்துல ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக் கண்டிப்பா கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். அது ஏன் அண்டர் ரேட்டட்னு சொல்றேன்னா யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஆர்ஆர் ஒர்க்கும் மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்காக போட்டு கொடுத்திருக்காரு.
அண்ட் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு சவுண்டா, ஒரு விஷுவலா, விஎஃப்எக்ஸ் சிஜிஐயா வந்து எடிட் பேட்டர்ன்ல ஸ்ரீகர் பிரசாத்தா இருக்கட்டும், எல்லாருமே டெக்னிக்கலா வந்து இந்த படத்தை ரொம்ப ஒரு சூப்பரான படமா கொடுத்திருந்தாலும், அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து ஒரு டீசென்டான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. டெல்லி கணேஷ் சாரா இருக்கட்டும், நெடுமுடி வேணு சாரா இருக்கட்டும், விவேக் சாரா இருக்கட்டும், மனோபாலா சாரா இருக்கட்டும், ஜெகனா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், அண்ட் முக்கியமா ரகுல் பிரீத் சிங்கா இருக்கட்டும். ரகுல் பிரீத் சிங் ஒரு படத்துல நடிச்சு அந்த கேரக்டரோட பிளெண்ட் ஆகி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் இந்த இந்தியன் 2 தாங்க. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இத்தனை விஷயம் இந்த படத்துக்கு பக்கபலமா பாசிட்டிவா இருந்தாலும், கம்மிங் டு நெகட்டிவ், இந்த படம் எதை நோக்கி டிராவல் பண்ணுது? இந்தியன் தாத்தா சேனாதிபதி லஞ்சம் செய்யறவங்களை அழிப்பாரு, பட் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன? இந்தியன் 1ல இருந்த மாதிரி இதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன? ஒரு டியூட் சோசியல் மீடியால கம்பேக் இந்தியன் அப்படின்னு போட்டோன்னே வந்து திரும்ப வந்துட்டாரா? நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து இந்தியன் 1ல இருந்த அந்த ஒரு யதார்த்தம் கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிலிமா பார்த்தாலுமே வந்து அந்த ஒரு காரணம், இந்த ரீசனுக்காக தான் திரும்பி இந்தியன் தாத்தா வந்தாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ண இருக்கிறோம். முக்கியமா ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணவே முடியாது. ஒன்னு சித்தார்த் பிளே பண்ண சித்ரா அரவிந்த் கேரக்டர் அதை பிடிச்சி டிராவல் பண்றதா, இல்ல இந்தியன் தாத்தா எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு அந்த லைனை பிடிச்சி டிராவல் பண்றதா, இல்ல ஒய் ஷுட் இந்தியன் தாத்தா ஹெல்ப்ஸ் சித்ரா அரவிந்த், இந்த 2K ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மெசேஜா டைலாகா திணிச்ச மாதிரி இருக்கு. பட் ஆனா ஆடியன்ஸ் மத்தியில அந்த ஒரு என்கேஜிங் ஃபேக்டர், ஒரு என்டர்டைன்மெண்ட் கோஷன்ட்டுங்கிறது சேச்சுரேட் ஆயிருச்சு, ரொம்ப ரொம்ப டைல்யூட் ஆயிருச்சு. ஏன் சொல்றேன்னா, திரும்ப திரும்ப மெசேஜ் வர ஒரு கமர்ஷியல் பிலிம் எத்தனை பார்த்துருக்கும். அதுவும் சங்கர் டைரக்டர் எனக்கு பெரிய ஷாக் என்னன்னா, டைரக்டர் சங்கர் இந்த மாதிரி வந்து ஒரு எழுதியிருக்காரா அப்படின்னு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. வர்மக்கலை வச்சு ஐயோ இந்தியன் தாத்தா எப்படா வர்மக்கலை போடுவார் அப்படின்னு 5 சீக்வன்ஸை வந்து இந்தியன் 1ல ரசிச்சு பார்த்தவங்க எல்லாம் ஐயோ இதுதான் பண்ண போறாரு, இப்போ வர்மக்கலை ஒண்ணு போடுவாரு, அதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவாரு அப்படின்னு ஒவ்வொரு மெசேஜுமே வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வேண்டா வெறுப்பா வந்து திணிக்கிற மாதிரி வந்து படத்துல ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. நான் வந்து மெசேஜ் சொல்ல வேணாம் சொல்லுங்க அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு போல, பட் ஆஸ் அ ஸ்டோரி ஒரு படமா வரும்போது கன்வின்சிங்கா எல்லாமே பண்ணணும். சீன் ஸ்டேஜிங்ல இருந்து ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து என்னென்ன டைலாக்ஸா பேசணும், இந்த சீனோட பிளாட்டை வந்து எப்படி வந்து டைலாக்ஸ் இல்லாம வந்து கன்வே பண்ணோம் ஆடியன்ஸ் கிட்ட, இப்ப இருக்கிற ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் த வே ஹெட்டா வந்து நிறைய படங்கள்ல சங்கர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல உண்மையிலேயே சொல்லணும்னா கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த கோர் கான்செப்ட், இந்த இந்தியன் சேனாதிபதி தாத்தா எதுக்காக ஃபைட் பண்றாரு, ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் உள்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்தியர்கள்னாலேயே வந்து நம்ம எப்படி அடிமையா இருக்கோம் லஞ்சம் வாங்குறது மூலியமா அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எமோஷனல் கனெக்டோட இருந்த அந்த ஒரு இந்தியன் சேனாதிபதியை இந்த இந்தியன் 2 படத்துல பார்க்கவே முடியல. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சித்தார்த் போர்ஷன் கூட வந்து பாத்திரலாம் போல இருக்கு, பட் தாத்தா வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. சேனாதிபதி போர்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ஒரு இந்தியன் தாத்தா டச்ச சேனாதிபதி கேரக்டர்ல இந்த படத்துல சங்கர் விட்டுட்டாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் சீன் வந்து உண்மையிலே எனக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனல் கனெக்டை தான் வந்து நான் இந்த படத்துல எதிர்பார்த்தேன். இவன் சாகணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து படத்துல வர புரோட்டகனிஸ்டோட வெஞ்சன்ஸையும் புரிஞ்சுக்க முடியல. வில்லன் மேல வந்து ஒரு கோபமே வந்து கிரியேட் ஆகலன்னு சொல்றதை விட இதுல எஸ்.ஜே. சூர்யா வில்லனா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆன்டகனிஸ்ட் கேரக்டரை வந்து கரெக்டா போர்ட்ரே பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ் அண்ட் இந்தியன் 3க்கான லீடா கொடுத்த லாஸ்ட் 1 மினிட், இதை தவிர படத்துல ஸ்டோரியா எனக்கு எதையுமே வந்து இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணல. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் பாசிட்டிவ்ல சொல்ல மாட்டேன்ட்டா, இந்த படத்துல யூஸ் பண்ண காஸ்டியூம் டிசைனா இருக்கட்டும் அண்ட் ஒரு சில டயலாக்ஸா இருக்கட்டும் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், குறிப்பா ப்ராஸ்தட்டிக் மேக்கப், ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கூட என்ன தாத்தா இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் படத்துல அதெல்லாம் ஒரு துளி கூட ஃபீல் ஆகல. அந்த அளவுக்கு ஆக்டர் கமலோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புமே வந்து நல்லா அந்த சேனாதிபதி கேரக்டரோட செட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஐயோ என்ன வந்து இப்படி படம் பார்த்து புலம்ப வச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கடைசியில இருந்துச்சு. நல்லா
இருக்கிற ஒரு சோசியல் தாட் உள்ள ஒரு படம் இப்படி ஒரு மோசமான ரைட்டிங்னாலையும் ஸ்கிரீன் பிளேனாலையும் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் ஸ்பாய்லரோட உடச்சு சொல்லணும்னா வந்து ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கேங்ஸ்ல இருக்கிற குண்டாஸ் ஃபைட்டர்ஸோட வந்து தாத்தா சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அவங்க எல்லாம் 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்க. தாத்தா வர்மக்கலையில தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு வந்து எப்ப எனக்கு என்ன வேணும் உடம்பு ரீதியா ஒரு வித்தையை வந்து என்னால வந்து வித்தின் செகண்ட் வந்து பண்ண முடியும்னு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மாதிரி டக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு யோகால நல்லா தேர்ந்தவர் மாதிரி இருக்கிற ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் கலந்த ஒரு போதை தர்மர் எஃபெக்டை வந்து வச்சு 6 பேக்ஸ் வர மாதிரி ஒரு சீன்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கான பேக் ட்ராப் எப்படி இவருக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடியன்ஸ்க்கு இது தாத்தா இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஹீரோவோட டிராவல் பண்ற மாதிரி தாத்தாவை ஒரு சூப்பர் ஹீரோவா ஸ்டார்டிங்ல இருந்து வந்து இந்த படத்துல போர்ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் இந்த படத்துல போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னன்னா எனக்கு வந்து அந்த போர்ட்ரையல் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இல்லை. இன்னும் சொல்ல போனா சங்கர் படத்துல என்னதான் வந்து ஒரு சினிமேட்டிக்கா சில விஷயங்கள் இருந்தாலும் யதார்த்தம் க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து வச்சிருப்பாரு. அதனால படத்தை படமா பார்க்காம நம்ம கடந்து போன ஒரு விஷயமா வந்து சங்கர் சார் படங்கள்ல வர சீன்கள் வந்து எனக்கு எஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகட்டும், அந்த ஒரு யதார்த்தம் இந்த இந்தியன் டூல ரொம்பவே மிஸ்ஸிங் தான் நான் சொல்லணும். சில சீன்ஸ் எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ்ல விவேக் சாரியும் நெடுமுடி வேணு சாரியுமே வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. விவேக் சார் கூட ஒரு 2 சீன் வந்து சூப்பர் எஃபெக்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு மீட்டர்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நெடுமுடி வேணு சாரை வந்து எப்பேற்பட்ட கேரக்டர் தான் இந்தியன் ஒன்ல அவரை போய் இந்த மாதிரி வந்து ஒரு சைடு ரோல்ல ஒப்புக்குச்சப்பான் கேரக்டர் மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. பாபி சிம்ஹா, சித்தார்த் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சித்தார்த் கூட ஸ்கோர் பண்றதுக்கு ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. நல்லாவும் நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாபி சிம்ஹாக்கு வந்து அந்த சீன் கரெக்டா ஸ்டேஜ் பண்ணதை அவர் நடிச்ச கேரக்டரோட என்னால கனெக்ட் ஆகவே முடியல. அந்த ஆக்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஆக்டிங் தான் பாபி சிம்ஹாட்ட இருந்து. ஆக மொத்தத்துல இந்த இந்தியன் 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒன்லி ஃபார் த டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு 40 மார்க்ஸ் தருவாங்க. இந்த படத்தை நான் எந்த ரிவ்யூ வீடியோலையுமே இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்காகவும் கடைசியில வர அந்த 1 நிமிஷத்துக்காகவும் வந்து தியேட்டர்ல 190 rupees கொடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட ஒப்பீனியன் படி டைம் கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சு டைம் கிடைச்சா மட்டும் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆன வேணா பாருங்க. எனக்கு என் 2.5 மணி நேரம் இந்த படம் பார்த்து இந்த படம் எப்பிக்ல 300 ரூபா கொடுத்து பார்த்தங்க. 300 ரூபாய்க்கு விஷுவல்ஸ் அண்ட் சில விஷயங்களை தவிர எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒர்த்தா இருந்த மாதிரி வந்து எனக்கு இந்த படம் தரலைங்க. இந்தியன் 2 ஒய் சங்கர் சார் ஒய் ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க. அந்த ஒரு டச்சை விட்டுட்டாருங்க. இப்போ நான் பேசின வீடியோவை நார்மலாக ஷூட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ லைட்டிங் கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த லைட்டிங் எஃபெக்டாக எனக்கு இருந்த மாதிரி தெரியல. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.